அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அவர் பின்னாடி அந்த மாரி படத்துல ஒரு சீன் வரும்ல, ஒரு சைடு ஃபுல்லா மாறின்னு இருக்கும், இன்னொரு சைடு என்னப்பா போட்டியே இல்லாம ஜெயிச்சுட்டு வந்தவர் தான் இவரு அப்படின்ற மாதிரி எத்தனை பேருடைய பேர் வேணா இங்க மாறலாம். ஆனா அங்க மாறாம இருக்க ஒரே பேரு சூப்பர் ஸ்டார் ரஜினி அப்படின்றது. ஒரு பக்கம் ஆடியோ லான்ச் இருந்தாலுமே இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மூவி ரிலீஸ் ஆக போகுது. கிட்டத்தட்ட 24,000 டிக்கெட்ஸ்க்கு மேலே வித்திருக்கு. ஒரு 4,000 ஸ்க்ரீன்ஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா இது ஆக போகுது. இதை பற்றி வந்து நிறைய பேர் நிறைய விதமாக பேசுகிறாங்க. இது கலெக்ஷனை எதை தாண்டி போகும்னு. இப்போ நான் எப்பவுமே என்ன பார்ப்பேன்னா ப்ரோ, கலெக்ஷன்றதுலாம் அடுத்து நம்ம கண்டென்ட்டாக என்ன பண்ணுறோம். லோகேஷை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த படமாக இருந்தாலும் பாருங்கள், அவர் அதில் எல்லாரும் சொல்லுவாங்க அவர் கொக்கைனை பற்றி பேசுகிறாரு, அவருக்கு அதை தாண்டி எதுவுமே தெரியாது. நீங்கள் நார்மலாக யாருக்கும் தெரியாத இல்லை பேரண்ட்ஸுக்கு ரொம்ப எவிடெண்ட்டாக புரியாத ஒரு விஷயம் என்னென்னா, அவங்களாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க கொக்கைன்றது ரொம்ப ஈஸியாக யாருக்கும் கிடைக்காது, இல்லை ஒரு படத்தில் தான் நம்ம பார்க்குறோம். நீங்கள் ஆனால் உங்களுக்குலாம் தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் மேக்ஸிமம் ஒரு 100ல் 50-40ல் வந்து 40 கண்டிப்பாக யூஸ் பண்ணுறாங்கன்ற ஒரு ஜோனுக்குள்ளே தான் இருக்காங்க. நம்ம அப்படிப்பட்ட நபர்களை தான் பார்க்குறோம்.